Hi friends, welcome to tudojobs.com. பாத்தீங்க அப்படினா ஓபன் ஆபீஸ் இம்ப்ரெஸ்ல எப்படி ஒரு பேசிக்கா ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓபன் ஆபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கற ஆப்ஷன் சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படினா ஓபன் பண்ணிக்கிறேன். நமக்கு டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படினா ஒரு நியூ ஸ்லைடு ஒன்னு இருக்கும். இல்ல நமக்கு என்ன ஒரு ஃபைல் இன்சைட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படினா நமக்கு தம்ப்லைன் அப்படினு சொல்லுவோம். நமக்கு எத்தனை ஸ்லைடு இருக்கோ அந்த ஸ்லைட் ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். இது பாத்தீங்க அப்படினா ஸ்லைட் நம்ம வர்க் பண்ண ஏரியா தான் நமக்கு இங்க தான் பாத்தீங்க அப்படினா டைப் பண்ண போறோம். நமக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராப்பர்ட்டியில் நமக்கு லேஅவுட்னு இருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்போ நமக்கு எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ண அப்படின்னா ஸ்லைடுக்கான ப்ராப்பர்ட்டி நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ லேஅவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்லைடை பார்த்தீங்க அப்புறம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி லேஅவுட்டில் சேஞ்ச் பண்ணும்போது கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி லேஅவுட்டில் பார்த்தீங்க அப்புறம் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு டைட்டில் மட்டும் கொடுக்க போகிறோம் அப்படின்னா டைட்டில் ஒன்லி கொடுத்துக்கலாம். இல்லை எம்டியாக வரணும் அப்படின்னா பிளாங்க் ஸ்லைட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்புறம் வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் டைட்டில் ஒன்லிங்க மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டைட்டில் ஒன்லி சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இதில் உங்களுக்கு இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணவும் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்டராக வேணும் அப்படின்னா சென்டராக நான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் டு ஆட் டைட்டில் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற நேம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வெல்கம் சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ஏதாவது டைப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ஃபார்மேட்டிங் கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணலாம், வேணுங்கிற மாதிரி ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டைம் நியூஸ் ரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு அந்த ஃபார்மேட் கொடுத்து அந்த ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிடும். அதே போல் இதுக்கான நமக்கு ஃபாண்ட் சைஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபாண்ட் சைஸ் வரணுமோ நமக்கு அந்த அளவுக்கு ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். போல்டாக நமக்கு என்ன பண்ணலாம், போல்டு கொடுத்தா நமக்கு என்ன அந்த வேர்ட் நமக்கு டார்க்காக தெரியும். இது போல்டு அப்படிங்கிற ஆப்ஷன். அதே பாருங்க இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஐட்டலிக் கொடுத்தா நமக்கு லைட்டாக சாஞ்ச மாதிரி வரும். யூ கொடுத்தா நமக்கு என்ன அண்டர்லைன் பண்ணி காட்டும். இந்த அண்டர்லைன் பார்த்தீங்க அப்போ நமக்கு எந்த மாதிரி ஒரு டபுள் அண்டர்லைன் நம்ம கொடுத்துக்கலாம், கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்புறம் இங்கே அண்டர்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன். அதே போல் இப்போ இந்த வேர்ட் நமக்கு அடிச்ச மாதிரி வரணும் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரைக்கர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த வேர்ட் நமக்கு அடிச்ச மாதிரி வரும். இது ஷேடோ எஃபெக்ட். அந்த டெக்ஸ்ட்டுக்கான பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ஷேடோ வந்த மாதிரி இருக்கும். இது ஷேடோ எஃபெக்ட். அது அதே கொடுத்தீங்க அப்புறம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதே கொடுத்தீங்க அப்புறம் நமக்கு இது செட் ஆகிடும். இது ஷேடோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்து இது க்ரோஃபா நமக்கு என்ன ஃபாண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஃபாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாண்ட்ஸோட சைஸு கொடுத்தா நமக்கு என்ன ஃபாண்ட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணி காட்டும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு இங்கே கூட எல்லா ஃபார்மேட் பார்த்தீங்க இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் இதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட்டுக்கான கலர் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு வேணுங்கிற மாதிரி கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ரெட் கலர் மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ரெட் கலர் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இன்சர்ட் ஆகும். இந்த ரெட் கலர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் இருக்கும். இல்லை கொடுத்து நமக்கு என்ன பண்ண அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த பாக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் வரணும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியில் டெக்ஸ்ட்டுக்கு இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏரியாங்கிறத போயிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இல்லை பார்த்தீங்க அப்போ அதுக்கான ஃபில் கலர் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். நமக்கு கலர் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணலாம், வேணுங்கிற மாதிரி கலர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கலர். இப்போ பிங்க் கலர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் நமக்கு ஈவனாக சாலிட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல அப்ப நமக்கு என்ன பண்ணலாம், கிரேடியன்ட் கலர் நமக்கு என்ன பண்ணலாம், கிரேடியன்ட் கலர் கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேடியன்ட் நான் என்ன பண்றேன் அப்ப நமக்கு இந்த பிங்க் அண்ட் பிங்க் கிரேடியன்ட் நான் கொடுக்குறேன். அந்த பிங்க் கிரேடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செட்டாக இருக்கும். இதுக்கான பேக்ரவுண்ட் செட்டாக இருக்கும். இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது கொடுத்துட்டு இதுக்கான என்ன அளவுக்கு பார்த்தீங்க அப்போ நமக்கு டிரான்ஸ்பரண்டாக வரணும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ டிரான்ஸ்பரன்சியில் போயிட்டு சாலிட் கொடுத்துக்கலாம். அதே போல் இப்போ என்ன பண்ண லீனியரு, அதே போல் நமக்கு என்ன பண்ணலாம் போயிட்டு இங்கே ரேடியெல்லாம் கொடுத்து நமக்கு அதுக்கான டைரக்ஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பண்ண கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்து நாங்கள் சாலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நமக்கு ரொம்ப லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செட் ஆகும். இப்போ நியூவாக நமக்கு ஒரு இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டில் இங்கே ஸ்லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லைட் நமக்கு செலக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு இங்கே டைட்டில் அண்ட் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ண டைட்டில் ஒன்லி கொடுத்துக்கிறேன். இப்போ டைட்டில் ஒன்லியில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் நேம் நான் கொடுக்குறேன். www.tudojobs.com நான் கொடுத்துக்கிறேன். TUTORJOES.com அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டெக்ஸ்ட்டை கொடுத்து நம்ம இதில் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வெல்கமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த வெப்சைட்டுக்கு நான் அவுட்லைன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஃபில் கலர் கொடுக்காம அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ண நார்மலாக டெக்ஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் நான் கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இங்கே டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைம் நியூஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். போல்டாக கொடுத்துக்கிறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நமக்கு அதே மாதிரி ஒரு ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இதுக்கான பேக்ரவுண்ட் நமக்கு கலர் வேணால் நமக்கு அவுட்லைன் மட்டும் வரணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க இங்கே லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. லைனுக்கான திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸை கொடுத்துக்கலாம். லைனுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ளூ கலரில் வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளூ கலர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நாமளாக இங்கே தெரியாது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இது செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு லைன் கொடுத்தாச்சு, லைன் கலர் கொடுத்தாச்சு. இதுக்கான லைன் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நன்னு இருக்குது இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுற அப்படிலாம் போயிட்டு இங்கே கண்டினியூஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா லைன் நமக்கு செட் ஆயிருக்கும். இப்போ நமக்கு என்ன டாட் மாதிரி வரும் அப்படின்னா இங்கே டாட் மாதிரி கூட பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் நமக்கு செட் ஆகும். இப்போ நான் கண்டினியூஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதுக்கான டிரான்ஸ்பரன்சி கொடுத்து நமக்கு என்ன பண்ண எந்த அளவுக்கு வரணுமோ நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்னஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப லைட்டான மாதிரி காட்டும் இந்த இடத்துல. இது கொடுத்து நமக்கு என்ன பண்ண இப்போ இதில் ஒரு 50 அப்படிங்கிற ஆப்ஷன் லைனில் போயிட்டு இங்கே பாருங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன். லைனில் போயிட்டு இங்கே 50 கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் நமக்கு லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைன் நமக்கு தெரியும். அதே இங்கே என்ன பண்ணிக்கோங்க லைனில் போயிட்டு இங்கே 100 கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி நமக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அதே இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே 0 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப டார்க்காக தெரியும். இந்த மாதிரி லைன்ஸ் பார்த்தீங்க அப்புறம் வேணுங்கிற மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடுக்கான பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்போ நமக்கு ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா. நமக்கு என்ன பண்ணலாம் அப்போ வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு கலர் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போயிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாஸ்டர் பேஜில் பார்த்தீங்க அப்போ நமக்கு இங்கே கீழே இதுக்கான ஆப்ஷன் நிறைய டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்கிற மாதிரி டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஷனை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் நம்ம கொடுத்த எத்தனை ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அந்த எல்லா ஸ்லைடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆயிருக்கும். உங்களுக்கு வேறு மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான பேக்ரவுண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நமக்கு பாருங்கள் இப்போ நான் கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகுது எல்லா ஸ்லைடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஆப்ஷன் செட் ஆகுது இல்லைங்களா. எனக்கு ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் எனக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டிசைன் நம்ம செட் பண்ணால் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்லைடை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு எந்த தீம் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணுமோ அந்த தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தீம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை டு ஆல் ஸ்லைடு கொடுத்தா நமக்கு என்ன இருக்கிற எல்லா ஸ்லைடுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகும். அப்ளை டு செலக்டட் ஸ்லைட்ஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் எந்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்லைடுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ அதே போல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஸ்லைட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏதோ ஒரு ஃபார்மேட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு செலக்டட் ஸ்லைட்ஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் எந்த ஸ்லைடு செலக்ட் பண்ணமோ அந்த ஸ்லைடுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்த மாதிரி தீம் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ஸ்லைட் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட்டில் ஸ்லைடு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்லைட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு லே அவுட்டில் இங்கே பிளாங்க் ஸ்லைட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளாங்க் ஸ்லைட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா வரணும். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் சிஸ்டமில் கூடிய பிக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் இருக்கக்கூடிய நம்ம கேலரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டமில் கூட கேலரி எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை போயிட்டு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேலரி தீம் நமக்கு இருக்கும். இல்லை ஆரோ கொடுத்தா நமக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகிடும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்க ஒரு பிளைன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ட்ராக் பண்ணி வச்சா நமக்கு என்ன ஆகும் நம்ம கொடுத்த இந்த கேலரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்சர்ட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கேலரி கூட பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணணும் அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த இதில் பார்த்தீங்க ஏதாவது ஒரு உங்கள் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணி வைக்கணும் கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் பிக்சரை இம்போர்ட் பண்ணுறதுக்காக இன்சர்ட் மெனுவில்
இங்கே பிக்சர் அப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் எங்கே இருக்கோ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லோகோ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெப்சைட்டோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் நான் கொடுக்குறேன். கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் நமக்கு இதில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட் நம்ம கொடுத்தாச்சு. இது நம்ம ப்ரிவியூ பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைடு ஷோ பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் ஸ்லைடு ஷோவில் போயிட்டு இங்கே ஸ்லைடு ஷோக்கான ஷார்ட்கட் கீ F5 இப்போ கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடு ஷோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ பண்ணி காட்டும். அகைன் நமக்கு என்ன பண்ண என்டர் அடிச்சா அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்லைடு காட்டும். இப்போ நமக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க நமக்கு ஒவ்வொரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தா நமக்கு ஒவ்வொரு ஸ்லைடாக முன்னாடி போகும். என்டர் அடிச்சா நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்லைடாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்து ஸ்லைடு ஷோ பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளிக் டு எக்ஸிட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். அகைன் நமக்கு என்டர் அடிச்சா நமக்கு என்ன ஆகும், இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்டர் அடிச்சு வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.